ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் படிக்க போறேன். பட் அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்? அப்படின்னு நெறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னா, 3 ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் நான் சஜெஸ்ட் பண்றது. ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட், பைதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட், டாட் நெட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட். இந்த 3 ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்ல என்ன கோர்ஸ் படிக்கலாம்? சோ இதான் இன்னைக்கு இருக்க நெறைய பேரோட கொரீஸ். சோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சோ நான் சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, இது எல்லாமே என்னோட வியூ தான். சோ நம்பர் 1 இந்த ஜாவா அப்படின்றதுல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஜாவால மெயின் அட்வான்டேஜ் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸா மார்க்கெட்ல டவுனே ஆகாத ஒரு டெக்னாலஜி தான் ஜாவா. ஜாவாக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்பயும் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூனிக்ல அதிகமான பிளேஸ்மென்ட் எதுல ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவால தான். சோ அதனால தான் நான் ஜாவா யாருக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா படிக்கிற பசங்களா இருப்பாங்க. 12ல நல்ல 80% மார்க் எடுத்திருப்பான். இல்லாட்டி கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணி குரூப் 1, குரூப் 2 பிரிப்பேர் பண்ணியிருப்பான். பயங்கர டெடிகேட்டடா இருப்பாங்க. சோ அந்த மாரி பசங்களுக்கு எப்பயுமே நான் ஜாவா சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன் ஜாவா அவங்க சஜெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த காலத்துல இருந்து ஜாவா கொஞ்சம் ஹார்ட் தான். உண்மையிலேயே எனக்கும் ஜாவா தான் பிடிக்கும். பட் ஸ்டில் ஜாவா வந்து இட்ஸ் டஃப் டூ லர்ன் தான். இத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கான லிங்க்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.